ஆனால் எங்களுக்கு ஒரு நல்ல தலைவர் கிடச்சிட்டாரேன்னு உங்களை பார்த்து நாங்கள் சந்தோஷப்பட்டோம். உங்களோட தலைவரை பார்க்கும்போது உங்களுடைய மனநிலை எப்படின்னு இருந்தது? தொலை தூரத்தில் இருந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அழகான பொண்ணை படத்தை பார்த்து காதலிச்சிட்டு இருந்த ஒருத்தனுக்கு திடீர்னு இந்த காதலியை நேரில் பார்த்தா என்ன மனநிலை இருக்குமோ அது மாதிரி தான் என் உயிர் தலைவன் மீது இருந்த காதலும். அது எனக்கு இங்கேருந்து போகிற போது ஒரு இது இருந்தது. ஒவ்வொரு நொடியும் எனக்கு மரணம் இருக்குதுங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் எனக்கு ஒரு அசாத்திய ஒரு துணிவு இருந்தது. தலைவனை பார்க்க போகிறோம், அண்ணனை பார்க்க போகிறோம்ன்றதில் அப்போ இங்கேருந்து கிளம்பி ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு நான் உள்ளே போக, நாட்டை போய் தொடுறதுக்கே. அப்படி போய் சந்தித்து அங்கே போயும் ஒரு வாரம் கழித்து தான் தலைவரை சந்திக்க முடிஞ்சது. அதுக்கெல்லாம் மற்ற முகாம்களில் மற்ற தலைவர்களையெல்லாம் சந்திச்சுட்டு மற்ற பொறுப்பாளர்களெல்லாம் கடைசியாக பாதுகாப்பு ஒழுங்கு, ஏன்னா சுற்றி போர் நடந்து கொண்டு இருக்குது. அப்போ போய் சந்திக்கும்போது நாள் சந்திப்பில் அப்போ ஒருத்தர் பார்த்துருந்தோம். அப்படி இருக்க தழுவிக்கிட்டோம். அப்புறம் ஒன்றும் பெரிதா பேசலை, கொஞ்சம் நேரம் பேசலை, ரொம்ப நேரம் அமைதியாக இருந்தோம் எல்லாரும். அப்புறம் மெதுவாக பொட்டன்னு தான் சகஜமாக பேசுவாங்க. அவங்க பேச்ச தம்பி வராருன்ட்டு வந்துட்டாரு, அமைதியாக இருக்கீங்களேன்னு அவரை ஆரம்பிச்சு விட அப்புறம் பேச்ச ஆரம்பிச்சது. ஆனாலும் எனக்கு ரொம்ப நாள் ஒன்றா படித்து ஒன்றா வளர்ந்து ஒரே இதாக இருந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒருத்தரை பார்க்கும்போது எவ்வளவு ஒரு நெருக்கம் இருக்குமோ அப்படி ஒரு நெருக்கத்தை தலைவர் தன் தம்பிக்கு கொடுத்துட்டார் எனக்கு. அவர் எல்லாம் பேசிட்டு வண்டிக்குள்ளே ஏற்றி உட்கார வச்சுட்டு என்னை போகும்போது அப்படி செல்லமாக இடித்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இல்லை அப்படின்னு ஒரு கேள்வியை என்கிட்ட கேட்டார். ஆமாம், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு அப்போ அவர் இப்போ அருகில் இருக்கும்போது தெரியல, அவரை விட்டு பிரிஞ்சு வரும்போது ஒரு பெரிய வியப்பாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு தலைவனை எளிதாக சந்திச்சுட்டு திரும்புகிறோம் அப்படின்னு. அதில் என் தங்கச்சி ஒருத்தி இருக்கிறா, அவள் வேணின்னு, அவள் இப்போ இருக்கிறா. அவள் மயூரி இல்லத்தில் அவளுக்கு இடுப்பு கீழே விளங்காது, ஒரு போராளி, சக்கர நாற்காலியில் வருவா. அவள் என்னை நில்லு, எல்லாருக்கும் கிடைக்காதது உனக்கு கிடைச்சிருக்கு. அன்னை கூட தலைவர் கூட நின்று சாப்பிட்டு உட்கார்ந்து எல்லாம் படம் எடுத்து போற, என்ன சொல்லியிருக்காரோ அதை போய் அங்கே செய்யணும், இல்லை இந்த வண்டியில் குண்டை கட்டிட்டு வெடிச்சு விட்டுருவீங்க அப்படி மிரட்டுவாவ. அது மாதிரி அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது ஒரு வியப்பு. அது எப்படி பார்த்தாலும் தலைவர் ஒரு அதிசயம்தான், ஒரு அதிசய பிறவி. நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன், நம் பெண்கள், நம் குலப்பெண்கள் ஒரு நகையை செய்யும்போது இவ்வளவு பொண்ணு சேருங்கள், இவர் அரக்கு சேருங்கள், இவ்வளவு இது சேருங்கள் என்று சொல்லி செய்வது போல நிறைய அன்பு வைங்க, நிறைய கருணை வைங்க, நிறைய பரிவு, நிறைய இரக்கம், முழுமையான ஒழுக்கம் வைங்க, நேர்மை வைங்க, உண்மை வைங்க, அவனுக்கு அளப்பெரிய வீரம் வைங்க, கொடைத்திறன் வைங்க, அவனுக்கு ஓவியக்கலை, சமையல் கலை, போர்க்கலை எல்லாத்தையும் கொடுங்க. எல்லாத்தையும் கொடுத்து தன் மொழி மீது, இனம் மீது பெருங்காதலை கொடுங்க. இப்படியெல்லாம் கொடுத்து ஒருத்தனை படங்கி என்ன படைச்சா அந்த உருவம் பிரபாகரன் என்ற ஒரு தலைவனாக அவன் தான் என் தலைவன். அதனால எப்போ பார்த்தாலும் தலைவர் எனக்கு ஒரு அதிசயம்தான், ஒரு வியப்பு தான். அதில் எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு உலக அதிசயங்கள் ஏழுங்கிறாங்க, அதில் என்னோட அதிசயம்தான் பெருவுடையார் கோயில் தான் எனக்கு முதல் அதிசயம். அதையும் தாண்டி அதிசயம் எங்கள் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன்.